நான் டாக்டர் கமல் பாபு. நான் வந்து வாசன் ஐக்கியோட ஹெட், தமிழ்நாடு ஹெட். இவர் டாக்டர் நிஷாந்த், இவர் பீடியாட்ரிக் சர்ஜன். இவங்க டாக்டர் விஸ்வா, இவங்க ரெண்டு அண்ணாண்டர் தான். இவங்க வந்து ஃபேக்கோ கேட்ராக் சர்ஜன். இவங்க டாக்டர் கீதா, இவங்க பீடியாட்ரிக் பிளஸ் குளோக்கமா பார்க்குறாங்க, கண் ப்ரெஷர் குளோக்கமா. இவங்க டாக்டர் கீர்த்தி, இவங்க வந்து கேட்ராக் சர்ஜன். சார் வணக்கம். நாங்கள் இப்போ வாசன் ஐகேர் அண்ணா நகரில் இருக்கிறோம். ஸோ நான் டாக்டர் கமல் பாபு, மெடிக்கல் டைரக்டர் வாசன் ஐகேர் தமிழ்நாடு. 2008லேருந்தே வாசன் இங்கே நம்ம மதுரையில் அண்ணா நகரில் இருக்கிறோம். பழைய பில்டிங் நம்ம ஒரு அந்த சுப்ரா ஸ்டோர் பக்கத்தில் வச்சிருந்தோம். இப்போ இங்கே மூவ் பண்ணி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் லைக் கான்டூரா இதெல்லாமே இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம புதுசாக லான்ச் பண்ணோம். ஸோ இப்போ ஆஃப்டர் ஏஎஸ்ஜி டேக் ஓவருக்கு அப்புறம் புது புது மெஷின்ஸ் நிறைய லான்ச் பண்ணியிருக்கோம். எங்கிட்ட வந்து எல்லா நேம் இதுதான் டெஸ்டரி சென்டர்னு சொல்லுவோம். அதாவது டாப் டு பாட்டம் எல்லாமே இங்கேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட், அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறையாக இருந்தது. அது மட்டும் எங்கள் சைடில் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருந்தது. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வாசனை கேரில் நாங்கள் வந்து டாக்டர் நிஷாந்த் அப்படிங்கிற இவர் வந்து பீடியாட்ரிக் சர்ஜன். இவர் வந்து ட்ரெயின் ஆனது சங்கரால ரொம்ப ரொம்ப ரெனவுண்ட் இதில் ட்ரெயின் ஆகி இப்போது எங்களுக்கு இங்கே ஃபுல் டைமாக அவர் அவைலபிளாக இருக்கார். ஸோ குழந்தைங்கள் எந்த ஏஜ் குரூப்னாலும் அப் டு 16 வயசு இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற மாறுகணுக்குரிய ஆப்ரேஷன், இப்போ சின்ன குழந்தைகள் பிறந்த குழந்தைகளுக்கே புறையெல்லாம் வருது. ஸோ அதுக்குரிய சர்ஜரி எல்லாமே சார் வந்து ஹி வில் டூ. ஸோ 24/7 சார் இங்கே தான் இருக்கிறாரு. ஸோ மெயினாக இது வந்து எதுக்காக நாங்கள் மெயினாக அந்த ஒரு மீட் பண்ணோம் அப்படின்னா, சார் இப்போ வந்து இங்கே இருக்கிறனால குழந்தைகள் வந்து முன்னாடிலாம் வந்து நாங்கள் வந்து விசிட்டிங் மாதிரி வச்சுருந்தோம். மாதத்துக்கு ஒரு நாள் வருவாங்க, அந்த மாதிரி தான் வருவாங்க. இப்போ அவர் இங்கேயே இருக்கிறனால எனி டே, அதாவது மண்டே டு சண்டே எனி டே, இப்போ சண்டேமே நாங்கள் இப்போ வந்து நைட் 8 o'clock வரைக்கும் வி ஓப்பன். ஸோ வி ஹேவ் அ வெரி குட் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இங்கே. இவங்க டாக்டர் கீதா, இவங்க குளோக்கமா கன்சல்டன்ட். இவங்க டாக்டர் கீர்த்தி, இவங்க ஃபேக்கோ சர்ஜன். இவங்க டாக்டர் விஸ்வா, இவங்க ஃபேக்கோ சர்ஜன். ஸோ எஸ்பெஷலி இனாகரல் லான்ச் மாதிரி இந்த 21 இன்னைக்குலேருந்து 31 வரைக்கும் குழந்தைகள் 16 வயசுக்கு குழந்தைங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறோம். ஸோ நம்ம நார்மல் கன்சல்டேஷன் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ பண்ணுறோம். ஸோ எஸ்பெஷலி அது லீவ் டைம்ங்கிறனால எல்லாரும் இப்போ கொஞ்சம் லீவில் இருப்பாங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சா குழந்தைங்களை கூட்டு வரது கஷ்டமாக இருக்குது எல்லாம். இப்போது அது மாதிரி லேட்டஸ்ட்டாக இந்த கண் வந்து மாறுகண்ணு நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ வருது. பிறந்த குழந்தைங்களுக்கு கேட்ராக்ட் வருது. வெறும் 10 நாள் 15 நாள் குழந்தைங்களுக்கு கூட கேட்ராக்ட் வருது. அதே மாதிரி இந்த சோம்பேறி கண்ணு, லேசி ஐன்னு சொல்லுவோம், அதுக்கு லேட்டஸ்ட்டாக இப்போ ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் கேமிங் ட்ரீட்மெண்ட் மாதிரி அதுவும் இங்கே அது பேர் வந்து பைனாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கண்ணாடி போடுறவங்க பவர் கூடாமல் இருக்கிறதுக்கு புதுசாக கண்ணாடி வந்திருக்கு, ஸ்டெலஸ்டார் மயோபியா கண்ட்ரோல் லென்சஸ். இப்போ எல்லாமே வாசன் ஐ கேரில் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ டாப் டு பாட்டம் எனி திங் இன் ஐ கேர் ஃபார் சில்ட்ரன் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. எஸ்பெஷலி சார் எங்கள் கூட வந்திருக்கிறதுல இட்ஸ் அ வெரி பிக் க்ரோத் ஃபார் வாசன். ஸோ ஹி வில் பி ஹியர். இன்னைக்கு கூட ஒரு சர்ஜரி, ஒரு மாறுகண்ண சர்ஜரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சார் இன்னைக்கு பண்ணுறாரு. ஸோ எல்லா சர்ஜரி எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ பீடியாட்ரிக் சம்மந்தமாக எதுனாலும் வாசன் ஐ கேர் அண்ணா நகர் இஸ் அவைலபிள் ஹியர். இப்போ பிறந்த நார்மல் ஏஜிங் ப்ராசஸ் தான், பொதுவாக ஏஜ் ஆனவங்களுக்கு தான் வரும். பட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி சுகர் சீக்கிரம் வருது, நிறைமுடி சீக்கிரம் வருது, சொட்டா சீக்கிரம் வருது, அதே மாதிரி எல்லாமே இப்போ ஏர்லியாக வருது. எஸ்பெஷலி கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய மேபி மியூட்டன் அந்த ஜீன் எதுவும் மாறுவா என்னங்கிறது தெரியல. பட் நிறைய அதிக ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. எஸ்பெஷலி இந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி கல்யாணம் பண்ணும்போது பிறக்கிற குழந்தைங்களுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா சொந்தத்தில் அதனால தான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ட்ரெடிஷன் வந்து பழைய காலத்தில் இந்த சொந்த விட்டு போகக்கூடாது, சொத்து விட்டு கூட பண்ணுவாங்க. ஸோ பட் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை, அம்மா வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது அந்த மாதிரி வந்தால் குழந்தைங்களுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. டே பை டே மொபைல் யூசேஜ் ஜாஸ்தியாக நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு கையில் கொடுத்துருதா அதோட ஈட்டிங் ஹேபிட்ஸ்லேருந்து மற்ற எல்லாமே. ஸோ அப்போ ஈஸிலி அந்த ஐ அஃபெக்ட் ஆகக்கூடியது. இது என்ன பண்ணலாம் நம்ம? இல்லை, டிஜிட்டல் நீங்கள் போகாமல் இருக்க முடியாது. அட்வான்ஸ்மெண்ட் போகும்போது நீங்கள் போய் தாகணும். நான் இன்றைக்கி நான் மாட்டு வண்டியில் போவேன்னு சொல்ல முடியாது, காரில் போய் தாகணும். ஸோ கொடுக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க டைமிங்க்கு. ஃபுல் டைம் காலிலேருந்து நைட் வரைக்கும் உட்காராமல். அது என்னன்னா ஈஸியாக ஆக்கிறதுக்காக பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கையில் ஃபோனை கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுங்க. எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும், நைட் இத்தனை மணிக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணும். அதுபோல் ப்ரொடெக்டிவாக நிறைய கிளாஸஸ் வருது. பவர், அதாவது யூஸ்வலாக அது என்னன்னா அந்த லைட் ரே படும்போது அதுலேருந்து வர லைட் ரேஸ் எல்லாம் கண்ணோட நரம்புகளையும் பாதிக்கலாம். ஸோ அதில் ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ், ப்ளூ கட் லென்ஸ் இந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி கிளாஸஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைமிங்கை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. ஃப்ரீயாக கொடுக்க வேணாம், பட் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. அந்த லாக்டவுன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ். ஆமாம். ஸோ டேப் ஆர் மொபைலை பேஸ் பண்ணி தான் இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் வந்து. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட அந்த வே ஆஃப் லேர்னிங் வந்து மாறினாலும் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஐ கிளாஸ் போகிற சுச்சுவேஷன் தள்ளப்படுறாங்க. உலகத்தை நம்ம இனிமே இமேஜின் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து தான் ஆகணும். ஒரு குழந்தைக்கு எப்படி பார்க்கணுங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். எல்லாருமே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும்.
நம்ம நல்லதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் முதல்ல சொல்றது ஒரு பேரண்ட் வந்து என் குழந்தை போன்ல இருந்து எடுங்கன்னா எடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். பட் அவங்க அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். வீட்ல இருக்கும்போது எல்லாருமே போனை தூக்கி வச்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். போன் பார்த்தாலும் அவங்க 1 hour டிஸ்டன்ஸ், அதாவது கையில இருந்து இவ்வளவு தூரத்துல இருக்கணும், கண் லெவல்ல வச்சு பார்க்கணும், லைட்ஸ் எல்லாம் கரெக்ட் illumination இருக்கணும். ரொம்ப இருட்டு லைட்ல படுத்துட்டு பாக்குறது, சாஞ்சிட்டு பாக்குறது, இதை அவாய்ட் பண்ணணும். ஸோ டைமிங்ஸ் இது வந்து இது வரைக்கும் பார்க்கணுங்கிறது ரொம்ப பெரிய குழந்தைங்க பவர் வந்துச்சு. இப்பெல்லாம் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கிட்ஸ்க்கே ஆஃப்டர் கொரோனா சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன், 6 மாசத்துக்கு வந்து ப்ராப்பர் ஐ செக்அப் பண்ணிக்கோங்க. அந்த குழந்தைங்களை கண்ணில் எப்படி மொபைல் வந்து காப்பாத்துறதுக்காக நாம ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஒரு கேம் ஜோன் வச்சிருக்கோம். முக்கியமா அவங்க குழந்தைங்க வந்து விளாண்டா இந்த ஒன் டே கண்டிப்பா போன்ல இருந்து பார்க்கறத கட்டாயமா நம்ம அவாய்ட் பண்ணலாம். எப்படி பார்க்க நாங்களே கத்து கொடுத்துருவோம். ஸோ அதனால கிட்ஸை வந்து நீங்க கூட்டிட்டு வாங்க, அதுக்குரிய மெத்தட்ஸை நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். அது வந்து யூஸ்வலா எப்படி சொல்லுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பரோ இல்ல புக் படிக்கிறீங்கன்னா அந்த எண்ட் டு இட் முடிஞ்சிருச்சு அதோட. பட் இப்ப அப்படி இல்ல, ரீல்ஸ் போக போக வந்துகிட்டே இருக்கும். அது நல்லா பாத்தீங்கன்னா அல்காரிதம் செட் பண்றதே உங்களுக்கு பிடிச்சது மட்டும் தான் வரும். இப்போ உங்களுக்கு விஜய் பிடிக்குன்னா விஜய் இது மட்டும் தான் வரும், அஜித் பிடிச்சா அஜித் மட்டும் தான் வரும். ஸோ அப்போ உங்களை அதை அடிக்ட் பண்ணிட்டே வரும். ஸோ அதனால என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தூக்கம் சரியா வரல அதனால நான் ஃபோன் யூஸ் பண்றேன். அது அப்படி இல்லை. ஆக்சுவலா நீங்க போன் அதிக யூஸும் தூக்கம் வராது. இந்த பிரைட் லைட் கண்ணில் படும்போது சர்க்காரியம் ரிதம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால தூக்கம் அப்போ கொஞ்ச நாள் அதாவது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியோ இல்லை சைலண்ட் மோட போட்டு தள்ளி வச்சுட்டு ஒரு டைம் ஃப்ரேம் 10 மணிக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன், 10 o'clock அவ்வளோதான் வச்சிடணும். அது மெசேஜ் வந்தாலும் சரி, ஃபோன் வந்தாலும் சரி, அதை ஒதுக்கி வச்சுட்டாலே கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வரக்கு ஈஸியாக இருக்கும். பீடியாட்ரிக் குழந்தைங்களுக்கு கேட்ராக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 குழந்தைகள் மேலே ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் சார். போன வாரம் கூட ஒரு 40 நாள் குழந்தைக்கு பிறந்த 40 நாள் குழந்தைங்க ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்குவிண்ட் இந்த மாறுகண்ணெல்லாம் நம்ம ஒரு 2 years பேக் பண்ணிட்டு இருந்தோம். இடையில எங்களுக்கு டாக்டர் இல்லாத பண்ணோம். இப்போ சார் வந்தனால இன்னைக்கு கூட ஒரு சர்ஜரி போஸ்ட் பண்றோம். ஸ்டார்டட் டூயிங் இட். கேட்ராக்ட் சொல்றீங்களா? கேட்ராக்ட் வந்து கிட்டத்தட்ட குழந்தைக்கு 250 மேல 250 குழந்தைகள் மேல ஆப்ரேட். 50%, அதாவது உலக WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 50% ஆஃப் தி குழந்தைங்க பை த இயர் 2050 நம்ம வீட்ல வந்து 50% பிள்ளைங்க வந்து கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வந்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஒரு வீட்ல 2 குழந்தைன்னா ஒரு குழந்தை கண்ணாடி நோக்கி போயிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிவைஸ். ஸோ நம்ம குழந்தைங்க நம்ம தான் அந்த டிஜிட்டல் டிவைஸும் பார்க்க பழகணும், கண்ணையும் காப்பாற்றணும். அதுக்காக தான் சார் சொல்ற மாதிரி இந்த ப்ளூ கட் ரைஸ்லாம் போட்டால் ரொம்ப ஸ்ட்ரெயின். ஏன்னா சார் கேட்டாங்க, நம்ம இப்போ படிக்கிறதே ஸ்மார்ட் போர்டு, இப்போ மெயில் வருது, அதில் தான் ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கு. முடியுமா நோட் புக்கோட முடியும். அந்த மாதிரி கிளாஸஸ் யூஸ் பண்ணி படிக்கிறது மோர் ப்ரொடெக்டிவ். எல்லா ஸ்கிரீனையும் நம்ம போய் நம்ம ஒட்டிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நம்ம கிளாஸுக்கு போட்டுட்டு போய் அது ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன். சொன்ன மாதிரி சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்றது இதெல்லாம் வந்து மரபணு ஒரு ரெசிஸ்டன்ட் கண்டிஷன் டாமினன்ட் கண்டிஷன் தான் சொல்லுவோம். ஒரு அப்பாவுக்கு இருக்க ஜீன், அப்பாவுக்கு மட்டும் இருக்க ஜீன்ல ஒரு ஏதாவது குறைபாடு இருக்குன்னா, அம்மாவுக்கு இருக்க ஜீன் நல்ல விதமா இருந்ததுன்னா 2 ஜீனும் சேர்றப்ப அந்த வியாதி பரவாது. சொந்தத்துக்குள்ள இருக்கும் போது 2 பேருக்குமே அந்த ஜீன்ல ஒரு மரபணு ஒரு குறைபாடு இருக்கும் போது அது குழந்தைக்கு வந்து 2 ஜீனும் போகும். அப்படிங்கிறப்ப 2மே குறைபாடு ஜீன் இருக்கப்ப நமக்கு அந்த கண்டிஷன் அது கண்டிப்பா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்பாவை கண்ணாடி போட்டிருந்தா குழந்தைக்கு 50% சான்ஸ் அது கண்ணாடி போடுறது வாய்ப்பு உண்டு. அப்பா அம்மா 2 பேரும் போட்டிருந்தா அட்லீஸ்ட் 90% சான்ஸ் குழந்தைங்க. ஸோ இட் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். அது வர்றதுக்கு சான்சஸ் வருது. அப்படி நார்மலா கூட இருக்கலாம், அந்த குழந்தை நார்மலா கூட வரலாம். அப்படி வரணும் அவசியம் கிடையாது. என்ன வயசுல குறைபாடை சரி பண்ண Squint, sir, my Tamil although it is no, not no, correct, sir, but excuse me if I speak wrong. I will convert it. Okay, so squint வந்து நிறைய causes இருக்கு sir. Squint க்கு most of the time அவங்களுக்கு வந்து correct glass கொடுத்தா 50% of the time squint correct. அவங்க கரெக்டா செக் பண்ணிட்டு அவங்க டிராப்ஸ் போட்டு எவ்வளவு பவர் இருக்கு கரெக்டா செக் பண்ணிட்டு கிளாஸ் கொடுத்தா 50% of the time squint gets correct. அதுலயே கரெக்ட் ஆலையா அதுக்கப்புறம் some exercises are there like CERTOL, computer exercises we have, Binox and ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த எக்ஸசைஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் அதுவும் கொடுத்துக்கு அப்புறம் ஸ்குவிண்ட் கரெக்ட் ஆலைனா then it has to go for surgery. பட் செலவு சர்ஜரி ஸ்குவிண்ட்ஸ் இருக்கு ஏன்னா which will be there from birth, young 6 months age 1 year age, அந்த வந்து within 1.5 year 2 years உள்ள ஆப்ரேஷன். ஸோ பிறவியில இருந்தே இருக்கிற மாறுகண்ணை 2 வயசுக்குள்ளே பண்ணிட்டா நல்லது. அதுக்கு மேல வர்றது முதல் கண்ணாடியில சரியாகலைன்னா அடுத்து எக்ஸசைஸ் சரியாகனா அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன். And the smart classes that you are on, exercise sir, drop string exercises are there and the software exercise இந்த புஷ் ட்ரெயின் அந்த கண்ணுக்கு வந்து மூவ் பண்ணக்கூடிய இந்த மசில் மொத்தம் 6 மசில் இருக்கும். உள்ள வெளியே மேல கீழே இன்டார்ஷன் எக்ஸ்ட்ராஷன் ஒவ்வொரு மசிலுக்கும் தனித்தனியா அந்த எக்ஸசைஸ் மாதிரி வரும். அதை வச்சு we can do. அதுல இப்போ இந்த பைனாக்ஸ் புதுசா ஒரு கம்ப்யூட்டர் அது அகைன் நீங்க சொல்ற மாதிரி அதுல தான் வருது. ஸோ டெய்லி ஒரு நாளைக்கு வீட்டில் வந்து 20 minutes உட்காந்து ஒரு கேம் மாதிரி விளையாடணும் அந்த குழந்தை.
60 நாளைக்கு விளையாடணும் அது வந்து. ஸோ அந்த கேம் வந்து டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வரும். ஸோ அந்த குழந்தைங்க கேமும் போது கண்டிப்பாக குழந்தைங்க வில்லிங்காக இருப்பாங்க. அது மாதிரிலாம் பண்ணும்போது இப்போ முன்னாடி இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்குள்ள அந்த பைனாக்ஸ் ரொம்ப பாப்புலராக இருக்கு. இது வெளிநாட்டில் இருந்துச்சு, நம்ம ஊருக்கு வந்து 1 இயர் தான் ஆகுது. இது பண்ணதுக்கப்புறம் நாங்கள் சரியா ஆகாத எக்ஸசைஸ் நினைச்சு சர்ஜரி போகணும்னு நினைச்சது கூட இதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இப்போ இது வந்துடுறோம். இதுலேயே சரி வரலன்னா தான் we are going surgery. And smart online classes which you are asking, in place of watching it on a mobile, project it on a smart TV. ஸ்மார்ட் டிவி இருக்குல்ல, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் வீட்டில் ஸ்மார்ட் டிவி தான் இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் ஸ்மார்ட் டிவியில் போட்டு யூ கேன் சி லைக் யூ வில் சைல்ட் வில் பி சிட்டிங் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 6 feet. இப்போ நீங்க இப்போ யூடியூப் ரீல்ஸோ ஷார்ட்ஸே பார்க்குறா கூட அது ஸ்மார்ட் டிவியை கன்வெர்ட் பண்ணி அதில் கொண்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்வைப் ஈஸியாக பண்ண முடியாது, நெக்ஸ்ட் போகிறது கஷ்டம். இது ரொம்ப ஈஸி. பக்கத்தில் வச்சு பார்ப்பாங்க, நைட்டு தூங்க பார்ப்பாங்க, பெட்ஷீட்டுக்குள்ளே வச்சு பார்ப்பாங்க. ஸோ உங்களாலே அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. டிவினா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண ஈஸி. டிஸ்டன்ஸ் கூட ரொம்ப பிரைட் லைட் பக்கத்தில் இருக்கு. பெற்றோருக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை பெற்றோருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ முன்னாடி மாதிரி 10-15 குழந்தைகள் கிடையாது, 1-2 தான். நிறைய குழந்தைகள் வந்து குழந்தை ஒரு 5 வயசு குழந்தை அப்பா அம்மாட்ட எனக்கு கண்ணு சரியா தெரியலன்னு சொல்றாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு வராங்க செக்அப். என்னன்னு கேட்டா எனக்கு பிஸியா இருக்கும் சாருங்கிறாங்க. நான் அந்த பேஷண்ட் ஃபர்ஸ்ட் கேட்பேன், இந்த நாட்டிலே மோடிக்கு அப்புறம் நீங்க தாங்க 2வது பிஸியா இருக்கீங்க. ஒரு 2 குழந்தை கண்ணு தெரியலன்னு சொல்லி அது சும்மா சொல்லுதுன்னு நினைச்சேன் சார் அப்படிங்கிறாங்க. செக் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்க நம்ம குழந்தை நம்ம தான் கேர் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு அது சரியா தெரியாது. இந்த இந்த சோம்பேறி கண்ணுன்னு சொல்றதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும், பண்ணாதான் இம்ப்ரூவ் ஆகும். இவங்க பண்றது இல்லை எக்ஸசைஸ் சரியா, ஏன்னா அவங்களோட சோம்பேறித்தனால அவங்க பண்ணி சரியா பண்றது இல்லை. அந்த குழந்தை 18 வயசு வரும்போது டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்காது, வேலைக்கு போக முடியாது. அந்த ரொம்ப நிறைய இது வரும். அது வந்து பெற்றோர் ஃபர்ஸ்ட் திங். இந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் வந்து பெற்றோரை தான் ஃபர்ஸ்ட் திட்டுவோம். நீங்க பண்றது ரொம்ப தப்பு, ப்ராப்பரா அதை செக்அப் கொண்டு போன ஒழுங்கா கொண்டு போங்க. அதே மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுங்க. முன்னாடி காக்கா பார்த்தா அப்ப காக்காவே இல்லை, ஸோ அதனால ஃபோன் தான் கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல, பட் அதுவுமே டைம் தான். ஸோ பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட். அதான் முதல்ல. சோம்பேறி என்ன அதாவது இப்ப நமக்கு வலது கை இடது கை இருக்கு, வலது கையில் எழுத முடியும், இடது எழுத முடியுமா? முடியாது. சோம்பேறி கை. ஏன்னா சின்ன பிள்ளைந்தே உங்க பிரெயின் வந்து இந்த கையை மட்டும் தான் யூஸ் பண்ணுது, இதை யூஸ் பண்ணல. அதே மாதிரி சில பேருக்கு 2 கண்ணு இருக்கும், உங்களுக்கு பார்த்தா நல்லா தான் இருக்கும், ஆனா ஒரு கண்ணு தான் நல்லா இருக்கும், ஒரு கண்ணுல பார்வை வந்து ஒரு 80% தான் இருக்கும். அது கண்ணாடி போட்டாலும் இம்ப்ரூவ் ஆகாது. சின்ன பிள்ளைந்தே இருக்கலாம். அது குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியாது, செக்கப்ல தான் தெரியும். ஏன்னா அவங்க ஒரு கேமரா கொடுத்து போட்டோ எடுக்க சொன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கலா அவங்க பிரெயின் வந்து ரைட்டு தான் கொண்டு போகும். நீங்க ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா நீங்க வலது கையில வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அது அப்படி கிடையாது. உங்க டாமினன்ட் ஹேண்ட் ரைட்டை உங்களை அறியாம வலதுக்கு தான் போகும், இடத்துக்கு போகாது. நம்ம சொல்ல வலது கையில வாங்கி பழகுன்னு. ஸோ அதே மாதிரி அந்த ரைட்டை ஒரு கடை வீக்கா இருக்குன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ செக் பண்ணும்போது தான் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 10 வயசுக்கு முன்னாடி எப்படின்னா 10 வயசுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கிற இந்த ஒரு கண்ணை மூடி இந்த கண்ணில் எக்ஸசைஸ் கொடுப்போம். இப்போ அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இல்லை. அதுக்கு தான் இந்த பைனாக்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. அது வந்து 10 வயசுக்குள்ள தான் ட்ரீட்மெண்ட். 10 வயசுக்கு மேல ட்ரீட்மெண்ட் இல்ல போங்க அவ்வளவுதான் சொல்லி விட்டுருவோம். இப்போ இந்த பைனாக்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் 50-60 வயசு இருந்தா கூட அதுல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுது. அதெல்லாம் இப்பதான் நாங்க லேட்டஸ்டா பாக்குறோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் ட்ரீட்மெண்ட். புதுசா அந்த பைனாக்ஸ்ங்கிற ட்ரீட்மெண்ட் சின்ன பிள்ளைங்க கேம்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஃப்ரீ கேம்ப் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல கன்செஷன், ஐ மீன் எல்லாமே ஃப்ரீ தான், செக்அப் எல்லாமே ஃப்ரீ தான் பண்ணி கொடுக்குறோம். கண்ணாடி வேணுங்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்ப டிஸ்கவுண்டட் பிரைஸ் தான் நாங்கள் கண்ணாடி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸ்கூல்ஸ் அப்ரோச் பண்ணா நாங்கள் பண்ணி கொடுத்து தான் நாங்களும் ஸ்கூல்ஸ் அப்ரோச் பண்றோம். இல்லையே, நிறைய வில்லேஜஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம். நிறைய வில்லேஜ் நாங்கள் பண்றோம், சைலண்டா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நிறைய பண்றாங்க, பட் நிறைய அங்கேயே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஜென்ரலா ஒரு குழந்தைய 3 வயசுல இருந்தே கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது பெட்டர். மாறுகண் இது இல்லைன்னா, மாறுகண் இருந்தா பிறந்த உடனே கொண்டு வந்து காட்டுறது பெட்டரா. மாறுகண்ணோ இல்ல கண்ணில் தண்ணி வருதோ, கண்ணில் பூளை வருதோ, கண்ணு சிகப்பா இருக்குன்னா உடனே கூட்டு வந்துருங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட முகத்தை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, இல்லைன்னா நம்ம ஏதாவது பொருள் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அறிகுறிகள். பட் ஒரு நல்ல ஹெல்தி குழந்தையா இருந்தா கூட கண்டிப்பா 3 வயசுல இருந்து எவ்ரி இயர் ஒரு செக் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் ஸ்கேன்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. முன்னாடிலாம் வந்து குழந்தைகளை கோஆபரேட் பண்ணி ஸ்கேன் பார்க்கறதே கஷ்டம். இப்போ மெஷின்லாம் ரொம்ப ஆட்டோமேட்டிக் தான். குழந்தை எவ்வளவு மூவ் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா போய் பிக்சர் எடுத்து வந்துடும். அவ்வளோ அட்வான்ஸ்ட் மெஷின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் அதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்லீப்லெஸ் நைட் இருந்ததுன்னா ஒரு 2 நாளைக்கு கூட அந்த ஐ வந்து ரெட்டிஷா இருக்கும். சார் மெயினா வந்து நம்ம தூங்குறதே கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்குறது. நீங்க ரெஸ்ட் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹெட்ஏக் வருது. அதே மாதிரி கண்ணு எப்படி ரியாக்ட் பண்ண தெரியும், ஒன்று தண்ணி வரும் இல்லை கண்ணு ரெட்டு கொடுக்கும். கடவுளோட படைப்பே ஒரு நாளைக்கு 8 hours நீங்க தூங்கணுங்கிறது தான் படைப்பு. அதுல நீங்க அனிமல்ஸா இருந்தாலும் சரி, ஹியூமனா இருந்தாலும் சரி, அந்த 8 hours நீங்க கண்டிப்பா கொடுத்துதான் ஆக வேண்டியது. ஸ்லீப்லெஸ் வரும்போது அதுக்கேற்றபடி உங்க பாடி எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம் வரதா செய்யும். ஸோ அதெல்லாம் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றது பண்ணி தான் ஆகணும். 6 hours to 8 hours தூக்கணும்னா கண்டிப்பா நீங்க பண்ணித்தான். ஸோ வெயில்ல நேரம் படக்கூடாது, ப்ரொடெக்டிவ் காகல்ஸ் போட்டுக்கோங்க, லூப்ரிகன்ட் ஐ ட்ராப்ஸ் கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அதில் ரெகுலரா எல்லாருமே செக் பண்ணிக்கணும். இப்போ கண்ணில் இருக்க ப்ராப்ளம் வந்து பார்த்தா தான் தெரியும். நாட் ஒன்லி குழந்தைங்களுக்கு இல்லை, ஜென்ரலா எல்லாருமே ஃப்ரீக்வென்ட் செக்அப் கண்டிப்பாக மேண்டேட்.